கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் தானே இப்ப சொல்லப் போறேன். இந்த ஒரு வருஷத்து பலன் நீங்க கவனமா கேட்டுக்கணும். கண்டிப்பா நீங்க கேட்டுதான் ஆவணும். ஏன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவீங்க. எனக்கு தெரியாதா உங்கள பத்தி? இப்ப புரிஞ்சுக்கங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி மூலமா மகத்தான உங்களுக்கு பதவி, பொறுப்பு, உயர்வு எல்லாமே வரப்போகுது. புதன் தானே உங்க ராசி அதிபதி. அப்ப வராம எங்க போயிடும்? உங்களுடைய திறமையால நீங்க முன்னேற போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வராம இருந்தா, அந்த வாய்ப்பு வந்துரும். இதெல்லாமே நடக்கும் மகர சங்கராந்தில. ஆனா, நேர்மையா, சத்தியமா, வாக்கு சுத்தமா இருக்கணும். இங்க தான் அண்டர்லைன் பண்றேன். வாக்கு சுத்தமா இருக்கணும். அப்ப கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, கன்னிராசிக்காரங்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. கன்னிராசியில் பிறந்த பெண்கள், கல்யாணம் ஆகாம இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடும். குழந்தை பிறக்காம இருக்கிற பெண்களுக்கு குழந்தை பிறந்துரும். பொறுப்புகள், பதவிகள், உத்தியோகம் கிடைக்காம இருக்கிற பெண்களுக்கு அதுவும் கிடைச்சிரும். இன்னொன்னு சொல்லட்டுமா? மகளிருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு. அரசாங்கத்துல கொடுக்க மாட்டாங்க, அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, ஏழையும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாளா போராடி வரீங்கல்ல, அப்பேற்பட்ட பெண்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற வகையில ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா கிடைச்சிரும். உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு சொல்றேன். அதுதான் அப்படி சொல்றேன். சந்தோஷம் தானே? அதை ஏத்துக்க தயாரா இருங்க. அடுத்ததாக இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தை விட தொழிலையோ வியாபாரத்துல இருந்தீங்கன்னா நீங்க பழிச்சுக்கலாம். எப்படி சொல்றேன்? நல்ல வாக்கோட இருக்கணும், சுத்தமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது மக்களை. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அப்பா அவர் சும்மா நேர்மையா தொழில் பண்றப்பா, அவர் நல்ல உண்மையா வியாபாரம் பண்றாருப்பா, அவர்கிட்ட பொருள்லாம் நல்லதா இருக்கு, ஏமாத்துறதில்ல, பொய் சொல்றதில்ல, நான் அங்கதான் போய் வாங்குவேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க. அது இல்லாம உடம்பையும் பார்க்கணும்ல. இப்போ உடம்புல பார்க்கும் பொழுது உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கால், உச்சிலேருந்து கால் அப்பதான் நம்ம சொல்றோம். ஆனா தலை பாகத்திலையும் கால் பாகத்திலையும் பிரச்சனை வரும். அதுக்குண்டான முயற்சியில இறங்கணும். நரம்பு பிரச்சனையை பார்த்துக்கணும். ரெண்டுமே நரம்பு பிரச்சனை தான் வரும். தலையிலும் சரி, காலிலும் சரி. எலும்பு பிரச்சனை வரும். அவ்வளவுதான். எலும்பு, நரம்பு அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். அதுக்குண்டான மருத்துவர் இருக்காங்க. அந்த காலம் மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்க்குற மருத்துவர்னு சொல்ல டாக்டரா இப்ப இருக்காங்க? இல்லையே. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர். அதுதானே உண்மை. அப்பயே நீங்க பயப்படுறீங்க. நான் சொன்ன இந்த பகுதி உள்ள மருத்துவருக்கு சிறப்பான மருத்துவர் இருப்பாங்க. அதுக்குன்னு படிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்துங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாம் ஜெயம் தானே. அதெல்லாம் தப்பிச்சு வந்துட தானே போறீங்க. ஆனா ஒவ்வொரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள், முருகர், பாலமுருகன் இருப்பாங்க, கிருஷ்ணர், கண்ணன் சொல்லுவாங்க. கண்ணன்லாம் குழந்தை வடிவத்தில் உள்ளவங்க தான். அந்த மாதிரி குழந்தை வடிவத்தில் உள்ள இறைசக்தியை வழிபட்டுவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப பெண்களுக்கும் குழந்தைங்களுக்குமே யாருமே உதவி பண்றதில்ல, அரசாங்கம் உட்பட. அப்போ அவங்களுக்கு நீங்க பார்த்துக்கணும். உங்க ராசியில பிறந்தவங்களா நீங்க, அதுக்காக உங்க ராசி தான் சொல்லிட்டு வரேன். உங்க ராசியில பிறந்தவங்க பெண்களையும் குழந்தையும் ஆதரிக்கணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், செயல்படுத்த வைக்கணும், இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்றதையும் நல்லா நடக்கும். அவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும், ஏழையிலே பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. கன்னிராசிக்காரங்க சொல்லியிருக்கேன், அதுக்கு ஏற்றபடி நடந்துங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே திறமையால வெளிப்பட போகுது. உங்களுக்கு எல்லாரும் முடியும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வரப்போறீங்க. அது இல்லாம உங்களுக்கு எல்லோருமே ஆதரவு கொடுக்க போறாங்க, அனுசரணையா நடந்துக்க போறாங்க. இருந்தாலும் உங்களுடைய சொல்லும் செயலும் கவனத்தோட இருக்கணும்னு சொல்லி அப்படி இருந்துட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். வேற ஒன்றும் வேணாம். நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்க வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.